ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சின்ன கட்டை ஒரு கட்டு முருங்கைக்கீரையை நல்லா உருவி 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நிழல்லையே 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். இது வெயிலில் காய வைக்காதீங்க. இப்போ காஞ்ச வடைச்சட்டியில் நம்ம காய வச்சு முருங்கைக்கீரை போட்டு ரொம்ப வணக்காதீங்க. ஒரு 1 மினிட் இல்லைன்னா 2 மினிட் நல்லா வணக்கிக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கியாச்சு. இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வணக்கலாம். ட்ரை வடைச்சட்டிலேயே வணக்கிக்குங்க. பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதே ட்ரை வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்குங்க. இப்போ நம்ம இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இதில் 2 காஞ்ச வரமிளகா சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் விடாமல் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ அதுவும் நல்லா வறுத்தாச்சு. நம்ம வறுத்த பொருளோடு இதையும் எடுத்து வச்சிடலாம். இதில் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இது கல்லுப்பு போட்டோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அடுப்பு சூட்லேயே வடைச்சட்டி சூட்லேயே வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ எல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, சீரகம், மிளகு, மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பவுட்ரு அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முருங்கைத்தலையும் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தான் வரும். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக தான் வரும். இப்போ சூப்பரான முருங்கைக்கீரை பொடி ரெடி. இது நீங்கள் சுடு சாப்பாட்டில் நெய் ஊற்றி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம், இல்லை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். இது பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.